ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்கிறனால எங்கள் வீட்டில் சிக்கன். ஸோ நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 65க்கும் பிரியாணிக்கும்னு தனித்தனியாக சிக்கனை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கனெல்லாம் தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஆனால் மஞ்சள் தூளை ரெண்டாக தான் போட்டேன். ஓகேன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் 65 மசாலாவையும் உள்ளே போட்டேன். கொஞ்சம் பாதி பாக்கெட்டையும் போட்டுட்டேன். ஏன்னா 65 கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க காரமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால காரம் நல்லாவே போட்டேன். நான் வெறும் பொடியை மட்டுமே போட்டு சிக்கனில் மட்டுமே நல்லா கொஞ்சம் மசாலாவெலாம் தடவிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டலை சில கறியில். அதுக்கப்புறம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணேன். தயிரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நான் சிக்கனெல்லாம் வச்சு அப்புறம் நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சேன். பிரியாணி செய்கிற வரைக்கும் அந்த சிக்கன் நல்லா ஊறட்டுமே அப்படின்ட்டு நல்லா ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தான் உரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறனால நான் வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பிரியாணி ரெசிபி என்னுடைய ரெசிபி. இதுதான் கரெக்டாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க நான் எப்போவும் பண்ணுற பிரியாணி ரெசிபி தான். ஸோ இதில் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் நான் மாற்றலை. ஸோ நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியை ஊற வைக்க மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் டப்பாவில் அரிசியை ஊரெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு வெங்காயத்தையும் கட் பண்ணுறதுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கிது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால். ஒரு வெங்காயம்னாலும் பரவாயில்ல, 3 வெங்காயம் எடுத்தனால அதை கட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே அந்த வெங்காயத்தோல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே அந்த வெங்காயத்தோல் அப்புறம் லைட்டாக கருப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தக்காளி கட் பண்ண ஆரம்பித்தேன். தக்காளியுமே பிரியாணிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் நீட்டமாக தான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி தான் எடுத்தேன் பிரியாணிக்கு. ஸோ அது போதும் அப்படின்ட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் பிரியாணிக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்தேன். கொஞ்சம் உரப்பாக பண்ணலாமே அப்படின்ட்டு. பிரியாணிக்கு பச்சை மிளகாய் போடுறதுனாலே கட் பண்ணாமல் அந்த நடுவில் கீறி விட்டு தான் போடுவாங்க. ஸோ அதனால் நானும் அப்படியே பண்ணேன். நான் வெறும் பிரியாணியும் அண்ட் 65 மட்டும்தான் பண்ணுறேன். கிரேவிலாம் எதுவும் வைக்கலை. இன்றைக்கி கிரேவி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் பிரியாணிக்கு தனியாக சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருந்தேன். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். வீடியோ ஃபோனை மேலே வச்சுட்டு எடுக்கிறதுனால எனக்கு டக்குன்னு கிளறவே முடியல. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு தான் மறுபடியும் கிளறி விட்டு அப்புறம் கிளறி விட்டதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சேன். நான் எப்போயுமே குக்கர் பிரியாணி தான் பண்ணி பழக்கம். எனக்கு தம் பிரியாணி பண்ண தெரியாது. ஸோ அதனால் குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றினேன். பிரியாணிக்கு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு அது இதுன்னு போடுவாங்க. ஸோ அதையும் போட்டுட்டு அந்த கசகசா அது இதுன்னு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரண்டியில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் அது நல்லா இதாகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தேன். அது எண்ணெய் என் மேலே தெரிச்சிருச்சா. ஸோ அதனால் பயத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடையில் பக்கத்தில் கொஞ்சமாக பார்த்து எடுத்து போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி அந்த 3யுமே உள்ளே போட்டு ஃபஸ்ட்டே உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டுருந்தேன். அதுதான். அப்புறம் அந்த 3யுமே கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டுருந்தேன். நல்லா ஃபுல்லாக கரண்டியில் போட்டு கிண்டி நல்லா கொஞ்சம் வதங்க விட்டேன். அது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டே இருந்துச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தேன். அது வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டேன். கடையில் வாங்கின மசாலா இது கொஞ்சம் ஒரு பாதி அளவு போட்டேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி அளவு போட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் மசாலாவை கிண்டி விட்டுட்டே இருந்தேன். பிரியாணி மசாலாவுக்கு அப்புறம் மல்லித்தூளும் கொஞ்சமாக கார மசாலாவும் போட்டு தான் கிண்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த பிரியாணி என்னுடைய ரெசிபி, நான் செய்கிறது. அப்புறம் சிக்கன் பீஸ் எல்லாம் கிளறி வச்சுருந்தேன் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அதையும் எடுத்து ஒன்றா உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். சிக்கன் போட்டதுக்கப்புறம் மசாலாவோட நல்லா ஒட்டணுமென்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். அந்த டைமில் அப்படியே தயிரையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்படி தான் இருந்துச்சு தயிர் ஊற்றினதுக்கப்புறம்.
ஆல்ரெடி ஒரு டப்பாவில் வந்து அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் எடுத்து இப்போ தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியை வந்து உள்ளே அள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி பத்தலன்னு தண்ணியும் ஊற்றி 65 பண்ணுறதுக்கு ஃப்ரீசருக்குள்ளே வந்து நான் சிக்கன் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேன். நல்லா ஊறி இருந்துச்சு. வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் பொரிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி பொரிக்கிறேன்னு சொன்னாங்க. பிரியாணிக்கு விசில் வச்சுருந்தேன் குக்கரில், ஸோ அதுவும் அடித்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அவங்க நான் ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட்டு இருந்தாங்க. விசிலில் குக்கர் அடித்து முடிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு திறந்து பார்த்தேன். எனக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நல்லாவும் வந்துருந்துச்சு, நல்லா காரசாரமாகவும் தான் இருந்துச்சு. அப்புறம் சிக்கனையும் பொரித்து ஒரு பாத்திரத்தில் பொரித்து வச்சுருந்தாங்க, பெப்பரும் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.